வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. இரண்டாவது இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்திற்கு இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்து தலைமை தாங்குகின்றன. அரபு லீக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் பொதுச் செயலாளர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்தியாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ள வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள அரபு லீக் பொதுச் செயலர் திரு அகமது கெகிட் மற்றும் லிபியா, கொமரோஸ் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். 2 நாள் பயணமாக நேற்று புதுச்சேரி வந்த மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா மாநில பிஜேபி தலைமையகத்தில் கட்சியின் தேர்தல் மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். தொடர்ந்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடம் இருந்து வாக்குறுதிகளுக்கான கருத்துக்களை பெறும் கருத்து கேட்பு நிகழ்ச்சியையும் அவர் தலைமை தாங்கி தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் 3 நாள் வேளாண் விழா மற்றும் காய், கனி, மலர் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் நேற்று தொடக்கி வைத்தனர். இக்கண்காட்சியில் உள்ளூர் வேளாண் துறை சார்பில் 40,000 பூக்களும், பெங்களூரு, புனே உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 10,000 பூக்கள் என 50,000க்கும் மேற்பட்ட பலவிதமான வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட போர் விமானம், யானை, பழங்கள், காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் உள்ளிட்டவை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்ப அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாளை இக்கண்காட்சி நிறைவு பெறுகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நேற்று 2 பெண்கள் உட்பட 4 மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். இவர்களின் தலைக்கு ஏற்கனவே 8 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியா, நியூசிலாந்து இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் போட்டியின் 5வது மற்றும் இறுதி ஆட்டம் திருவனந்தபுரத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்தியா 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.